Hello, நம்ம பாக்ஷம் சேனல்ல இந்த வீடியோல இத பத்தி பார்க்க போறோம்னா வர ஜனவரி 31ஆம் தேதி முதல் பாத்தீங்கன்னா அதாவது ட்ராயோட புதிய விதிமுறைப்படி அடிப்படை சேனல்கள் பேக்கேஜ் கட்டணமா 130 ரூபாயும் பிளஸ் GST யோட சேர்த்து 153 ரூபாய் கட்டணும்ங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒண்ணு. ஆனா ட்ராய் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு புதிய அப்டேட் கொடுத்திருக்காங்க. அதாவது விலைப்பட்டியல்ல எந்த ஒரு மாற்றமும் பண்ணல. ஆனா ஜனவரி 31ஆம் தேதிக்கு மேல மக்கள் வந்து விரும்பி சேனல்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த ப்ராசஸிங்ல வந்து சிரமப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ட்ராய் வந்து ஒரு புதிய வலைதளத்தை வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. அந்த வலைதளத்துல போயிட்டு நம்ம விரும்பி சேனல்களை வந்து தேர்ந்தெடுக்க முடியும். தேர்ந்தெடுக்கிறது மட்டும் இல்லாம நம்ம எக்ஸ்ட்ராவா பே பண்ணி செலக்ட் பண்ணக்கூடிய சேனலுக்கு எந்தெந்த ஃப்ரீ சேனல்ஸ்லாம் நமக்கு ஆட் பண்றாங்க, எந்தெந்த ஃப்ரீ சேனல்ஸ்லாம் வருதுங்களுடைய ஃபுல் டீடைல் வந்து அந்த வலைதளத்துல நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். நம்ம எக்ஸ்ட்ராவா செலக்ட் பண்ணக்கூடிய சேனலுடைய விலைப்பட்டியல் அந்த ஃபுல் டீடைல்ஸ் வந்து அதுல வந்து நம்ம பார்த்துக்க முடியும். நம்ம ஈஸியா வந்து அந்த வலைதளத்துல வந்து நம்ம எக்ஸ்ட்ராவா எந்தெந்த சேனல்ஸ் வேணும்ங்கறத விலைப்பட்டியல தெரிஞ்சுக்கிட்டு எக்ஸ்ட்ராவா அந்த சேனல்களை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த சைட்னால நமக்கு என்ன யூஸ்னு பார்த்தோம்னா நம்ம எந்த ஒரு கன்ஃபியூஸுமே இல்லாம நம்ம எக்ஸ்ட்ராவா பே பண்ணக்கூடிய சேனல்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். அந்த சேனல்ஸோட பிரைஸ் டீடைல் தெரிஞ்சுக்க முடியும். நம்ம செலக்ட் பண்ணிருக்கக்கூடிய சேனல்ஸ்க்கு வந்து எந்தெந்த ஃப்ரீ சேனல்ஸை கொடுக்குறாங்க அப்படிங்கறத ஃபுல் டீடைலை தெரிஞ்சுக்க முடியும். டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி வந்த அப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் வரதுக்கு முன்னால அதாவது ஒரு 5 ஸ்டெப்ஸ் ஃபில் பண்ண வேண்டி வரும். அதாவது நம்மளுடைய நேமு, ஸ்டேட்டு, லாங்குவேஜ், என்ன மாதிரி சேனல்ஸ் கேட்டகரிலாம் வேணுங்கிறதோடைய ஒரு 5 ஸ்டெப்ஸ் வந்து அதில் செலக்ட் பண்ணிக்காங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் ஓப்பன் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜென்டர் ஆஃப் சேனல்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ண அப்புறம் நீங்கள் எந்த மாதிரி கேட்டகரியிலலாம் வந்து சேனல்ஸ் வந்து பார்ப்பீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்காங்க. அதாவது ஸ்போர்ட்ஸ் சேனல் வேணுமா, நியூஸ் சேனல் வேணுமா, அல்லது நீங்கள் மூவிஸ் சேனல்ஸ்லாம் அதிகமாக பார்ப்பீங்களா, அந்த மாதிரி சேனல்ஸ் வந்து செலக்ட் பண்ண அப்புறம் செலக்ட் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டீட்டெயில், அதாவது உங்களுக்கு பிலோ 5 ருபீஸில் வேணுமா, பிலோ 10 ருபீஸில் வேணுமா, இந்த மாதிரி ஒரு ஃபில்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராட்காஸ்ட், அதாவது உங்களுக்கு எந்த மாதிரி நெட்வொர்க்கில் வேணும், அதாவது ஜி தமிழ் நெட்வொர்க்கில் வேணுமா, சன் டிவி நெட்வொர்க்கில் வேணுமா அப்படிங்கிறதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ், உங்களுக்கு எந்த மாதிரி லாங்குவேஜில் வேணும், தமிழ் அந்த செலக்ட் பண்ணிக்காங்க. வீடியோ டைப் வந்து ஹெச்டியில் வேணுமா, ஹெச்டியில் வேணுங்கிறத செலக்ட் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி உங்களோட சேனல்ஸ்லாம் ஃபில்டராக வரும். இதில் உங்களோட சேனல்ஸோடைய ப்ரைஸ் லிஸ்ட் வந்து இதிலே பார்த்துக்கலாம். இவங்களுக்கு இதில் எந்தெந்த சேனல்ஸ்லாம் வேணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே கார்னரில் இருக்கக்கூடிய வியூ செலெக்ஷன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்காங்க. வியூ செலெக்ஷன் அப்படிங்கிறத கொடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் மாதிரி வந்துடும். அதாவது எவ்வளோ 35 சேனல்ஸ், நம்ம செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய சேனல்ஸுக்கு வந்து எவ்வளோ ரேட்டு, அதை முதல் கொண்டு நம்ம நெட்வொர்க் கெப்பாசிட்டி பீஸ் எவ்வளோ, ஜிஎஸ்டியோட சேர்த்து 37 ரூபா, டோட்டல் ப்ரைஸ் லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மந்த்லி 238 ரூபா இந்த மந்த் நம்ம கட்டணும் அப்படிங்கிறதுக்கான ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருவாங்க. கீழே நம்ம எந்தெந்த பே சேனல்ஸை செலக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த சேனல்ஸ்க்கான லிஸ்ட் வரும். இதில் இந்த மாதிரி இந்த சைட்டு மூலமா நமக்கு வந்து எந்தெந்த பே சேனல்ஸ் வேணும், அந்த சேனல்ஸுடைய ப்ரைஸ் லிஸ்ட்டு, இந்த மாதிரி எந்த ஒரு கன்ஃபியூசிங்குமே இல்லாமல் நம்ம தெளிவான ஒரு விலைப்பட்டியலோட அந்த சேனல்ஸ் வந்து நம்மளால் செலக்ட் பண்ணிக்க முடியும். நம்ம செலக்ட் பண்ண சேனல்ஸ்க்கு எந்தெந்த ஃப்ரீ சேனல்ஸ் கொடுத்துருக்காங்க, ஜிஎஸ்டியோடு சேர்த்து அதுக்கு எவ்வளோ ரேட் அப்படிங்கிறத இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஸ் இல்லாமல் நம்மளால் செலக்ட் பண்ணிக்க முடியும். இதை வந்து நம்மளுடைய கேபிள் ஆப்ரேட்டர்கிட்ட வந்து சொல்லும்போது எந்த ஒரு கன்ஃபியூசிங்குமே இல்லாமல் எனக்கு இந்த சேனல்ஸ் தான் வேணும், இதுக்கு வந்து இவ்வளோ தான் ரேட்டு அப்படிங்கிற ஒரு குழப்பமே இல்லாமல் ஒரு கரெக்டான சேனல்ஸ் அவங்கள்ட்ட சொல்ல முடியும், கரெக்டான அமௌண்ட்டை வந்து அவங்கள்ட்ட பே பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அப்படி ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.